கொத்து பரோட்டா பண்ணலாமா? அதுக்கு வந்து ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில வந்து கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு பொடிசா கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து தக்காளியும் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2த்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து சிக்கன் 65 மசாலா பவுடர் இருக்குது பார்த்தீங்களா? அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது 3த்தையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எந்த விதமான சிக்கன் குழம்பு இருந்தாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் நான்வெஜ் குழம்பு, சிக்கன், மட்டன், எக்கு எந்த குழம்பு இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் நிறையவே தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கொத்து பரோட்டா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டாவை வந்து நல்லா வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி டம்ளர் எடுத்து நல்லா வந்து குத்தி எடுத்தோம்னா சூப்பரான கொத்து பரோட்டா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் அந்த தவாலியே வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலையையும் ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் பவுடரையும் போட்டிங்கன்னா சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது வேணும்னா இது மேலே இன்னும் கொஞ்சம் சிக்கனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து அந்த குழம்புல இருந்த சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி.